guys, welcome to my channel. I am Ram. So previous video la enna paathom pathina average concept paathom. Average concept related ah irukka few sums paathom. Adukapra weighted average concept paathom. Apra weighted average ku related ah irukka few sums paathom. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ratio concept பார்க்க போறோம். அது related ah irukka few sums பார்க்க போறோம். ஓகேவா? So come on, let's get into the video. First ratio na என்னன்னு பார்த்தறலாம். So a ratio is a comparison of two quantities. ஓகேவா? ratioன்றது ரெண்டு குவாண்டிட்டியை கம்பேர் பண்றது தான் ratio அப்படினு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரெண்டு பர்சன் வச்சுக்கலாம். ஒரு ஏ அண்ட் பி ரெண்டு பர்சன் இருக்காங்க. அந்த ரெண்டு பர்சனோட ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 and let's take as 48. okay, b ஓட ஏஜ் வந்து 48. ஸோ இவங்களோட ரெண்டு பேரோட ஏஜ் வந்து 24 48. இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரோட ஏஜ் நம்ம கம்பேர் பண்ணோம் வித் ரெஸ்பெக்ட் டு டிவிஷன் பை டிவிஷன். ஓகேவா? இதை வந்து நம்ம ரெண்டு பேரோட ஏஜையும் அடிஷன் மூலமாகவும் கம்பேர் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் we can say that இப்போ வந்து b ஓட ஏஜ் வந்து நம்ம எப்படி சொல்லலாம், b's ஏஜ், okay, b's ஏஜ் is 24 years greater than, 24 years greater than a's ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இது கம்பேரிசன் வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன். ஓகேவா? பட் we are going to compare with respect to division. so division மூலமா நம்ம கம்பேர் பண்ணணும். so division மூலமா எப்படி கம்பேர் பண்றது? just we have to divide these two numbers. இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, comparison of age of a to b. ஸோ நமக்கு ஏஜ் வந்து a to b கம்பேர் பண்றோம். ஸோ என்ன பண்ணோம், இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா முடிஞ்சு போச்சு. ஸோ if we divide 24 by 48 we will get 2, right? we will get 1 by 2. ஸோ ரெண்டு பேரோட ஏஜ்மே வந்து டிவிஷன் மூலமா கம்பேர் பண்ணா 1/2 அப்படின்னு தெரியுது. 1/2 இது என்ன மீன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து நம்ம எப்படி எழுதுறோம், இப்போ வந்து இதை வந்து நம்ம ரேஷியோல எழுதும் போதும் 1:2 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? இந்த இது சொன்னா is2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1:2 அப்படின்னு சொல்றோம். ஸோ ஏஜ் ஏஜ் வந்து 1/2 times that of b's ஏஜ். ஓகேவா? ஸோ இப்போ b's ஏஜ், b ஓட ஏஜ் வந்து 2 times that of a's ஏஜ், அதாவது 2 மடங்கு வந்து b's ஏஜ் வந்து அதிகமா இருக்கு. இதே a's ஏஜ் வந்து 1/2, half that of the b's ஏஜ், அதாவது a ஓட ஏஜ் வந்து பாதி தான் இருக்கு, b ஓட ஏஜோட a ஏஜ் வந்து பாதி தான் இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. ஸோ இப்போ புரியுதா உங்களுக்கு கம்பேரிசன்? இது வந்து நம்ம இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பத்தி பேசணும். தட் இஸ் 24 years greater, 24 years lesser அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து 2 times greater இல்லனா half times lesser அந்த மாதிரி சொல்றோம். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து ரேஷியோ. ஸோ நம்ம இப்போ ரெண்டு குவான்டிட்டியுமே கம்பேர் பண்றோம். ஸோ in other words we can say that ratio means what part of one's quantity is of another. அதாவது இதுல உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஸோ வந்து 1/3 of b's ஏஜ் வந்து a's ஏஜ், இல்ல 1/4 of b's ஏஜ் வந்து a's ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வந்து நம்ம கம்பேர் பண்றதுல நம்ம சொல்லிடுறோம் இந்த பகுதி ஆஃப் b's ஏஜ் தான் வந்து a's ஏஜ் அப்படின்னு சொல்றோம். இந்த பகுதி ஆஃப் b's வெயிட் தான் வந்து a's வெயிட் அப்படின்னு சொல்லலாம். 1/3 of b's வெயிட் இஸ் a's வெயிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து கம்பேரிசன். ஸோ இதுதான் வந்து செகண்ட் சென்டென்ஸோட மீனிங் கூட. ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து 1:2 இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க ரேஷியோவை. அது மட்டும் இல்லாமல் இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த ரெண்டு டேர்ம் இருக்குல்ல, இந்த ரெண்டு டேர்ம்ல வந்து இந்த டேர்ம் வந்து ஆன்டிசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டிசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கான்சிக்யூவன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஜெனரல் நாலேஜ் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இது வந்து ஆன்டிசிடென்ட்னு சொல்லுவாங்க, இது பேர் கான்சிக்யூவன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ வந்து ரேஷியோ ஃபுல்லாக பார்த்துட்டோம், ரேஷியோ கான்செப்ட் பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து ப்ராப்ளம்ஸ்க்கு போயிடலாம் வாங்க. ஸோ ஐ ஹவ் டேக்கன் 7 சிம்பிள் ப்ராப்ளம்ஸ். ஓகே, நான் வந்து 7 சிம்பிள் ப்ராப்ளம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் ரேஷியோ கான்செப்ட் இன்னும் ஃபர்தராக புரியணும், அது இல்லாமல் ஆப்டியூட் டெஸ்ட் எப்படி இருக்கும், எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 7 சிம்பிள் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்ல என்னன்னு பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in a mixture of 40 liters the ratio of milk and water is 4:1. ஓகேவா? ஒரு 40 லிட்டர் மிக்சர் இருக்கு. ஓகேவா? 40 லிட்டர் மிக்சர் இருக்கு. அந்த கலவையில வந்து மில்க் அண்ட் வாட்டர் இருக்கு. ஓகேவா? அந்த கலவையில வந்து மில்க் அண்ட் வாட்டர் இருக்கு. ஸோ அதோட ரேஷியோ வந்து 4:1. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து இப்போ எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் மில்க்கும் தெரியாது, எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் வாட்டரும் தெரியாது. ரெண்டோட வேல்யூமே நமக்கு தெரியாது. நம்ம வந்து 4x plus
எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 இஸ் ஈக்குவல் டு 14 தான் எடுக்க முடியும். ஏன்னா நம்மளோட எக்ஸாக்ட் வேல்யூ ரெண்டுக்குமே தெரியாது. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹவு மச் வாட்டர் மஸ்ட் பி ஆடட் டு திஸ் மிக்சர் ஸோ தட் த ரேஷியோ ஆஃப் த மில்க் அண்ட் வாட்டர் பிகம்ஸ் 2:3. ஸோ இந்த ரேஷியோவில் வந்து 4:1 அந்த ரேஷியோவில் வந்து எவ்வளோ தண்ணி சேர்க்கணும், எவ்வளோ தண்ணி சேர்த்தா அந்த ரேஷியோ வந்து 2:3 மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எக்ஸாக்ட் வேல்யூ எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எக்ஸாக்ட் எக்ஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வந்து 5x is equal to 40 gives us x is equal to 8. ஸோ x வந்து 8. அப்போ வந்து x இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் மில்க்கும் வாட்டரும் கிடச்சிரும். ஸோ 8 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 32 ப்ளஸ் 8 is equal to 40. அதாவது 32 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் இருக்கு, அதே மாதிரி வாட்டர் வந்து 8 லிட்டர் இருக்கு. ஸோ இப்போ இந்த இதில் வந்து நம்ம தண்ணியை வந்து சேர்க்க போகிறோம், அதிகமாக சேர்க்க போகிறோம். அப்படி சேர்த்த உடனே அந்த ரேஷியோ என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னவா மாறும் கொடுத்துருக்காங்க 2:3 மாறிடுது. 2:3 மாறுது. ஸோ இப்போ வந்து நம்ம 2:3 மாறுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் நம்ம சேர்க்கணும் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்ன பண்ணணும் 32 divided by 8 plus y. ஸோ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும்னு சொன்னால அப்போ சேர்த்தா அந்த இது வந்து 2/3 மாறிடுது. 2:3 தான் 2/3 எழுதிருக்கேன். ஏன்னா ரேஷியோ இஸ் a comparison of two quantities by division. ஓகே, டிவிஷன். ஸோ அதனால 32/8 plus y is equal to 2/3. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணா நமக்கு 2/3 வரும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிருக்கோம் கண்டுபிடிக்கணும். ஸோ y தான் அது. ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், சிம்பிளி கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். ஸோ 96 is equal to 16 plus 2y. So 2y is equal to 80, y is equal to 40. So 40 liters of water. So y வந்து 40. நான் என்ன பண்ணிருக்கேன் உங்களுக்கு தெரியுதா, இந்த 8 plus y வந்து அந்த சைடு கொண்டு போயிருக்கேன். So அப்படி கொண்டு போனா 2 into 8 16, y into 2 2y, 3 3 are 9, 3 2s are 6. So 96 is equal to 16 plus 2y. So 16 இந்த சைடு கொண்டு வரேன். அப்ப 96 minus 16 80, 2y is equal to 80, y is equal to 40. 2 இந்த சைடு டிவைட் பண்ணனா 40 வந்துரும். ஓகேவா? சோ இதுதான் வந்து y is equal to 40. சோ 40 லிட்டர் ஆஃப் தண்ணியை வந்து இந்த இருக்க மிக்சர்ல நம்ம ஆட் பண்ணோம் அப்படினா வந்து அதோட ரேஷியோ என்னவா ஆயிடும்னா 2:3 மாறிடும். முன்னாடி அதோட ரேஷியோ என்னவா இருக்கு 4:1 இருக்கு. முன்னாடி அதோட ரேஷியோ வந்து 4:1 இருக்கு. இப்போ என்னவா ஆயிடும்னா வந்து 2:3 மாறிடும். ஓகேவா? சோ இதுதான் வந்து one of the simplest problem with respect to ratio. So ratio concept யூஸ் பண்ணி ஒரு one of the simplest problem தான் இது ஒரு simplest problem. So இப்போ செகண்ட் சம் போயிடலாம். So இப்போ செகண்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க, the income of A and B are in the ratio of 3:2. So வந்து ரெண்டு பேர் இருக்காங்க, A B, அவங்களோட இன்கம் கொடுத்திருக்காங்க. அவங்களோட இன்கம் வந்து என்ன ரேஷியோல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 3:2 இருக்கு. அதுக்கு அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, and their expenditure, அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் என்ன இதுல இருக்குன்னா 5:3ல இருக்கு. 5:3ல இருக்கு. அவங்க ஈச் சேவ் 1000 rupees. அவங்க வந்து சேவிங்ஸ் வந்து அவங்க ரெண்டு பேரோட சேவிங்ஸும் வந்து 1000 rupees. ஓகேவா? ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க வேல்யூ. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஏவோட இன்கம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏவோட இன்கம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏவோட இன்கம் என்ன நமக்கு கரெக்டான இன்கம் தெரியாது, பட் ஆனால் அவங்களோட ரேஷியோ என்னன்னு தெரியும். ரேஷியோ வந்து 3:2. ஓகேவா? ஸோ இதுதான் அவங்களோட ரேஷியோ. அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சரும் நமக்கு தெரியும். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் நமக்கு அக்வயரேட் வேல்யூ தெரியாது, ஆனால் அவங்களோட ரேஷியோ தெரியும் 5:3. ஸோ வந்து நமக்கு அதோட ரேஷியோவும் தெரியும், ஆனால் சேவிங்ஸும் கொடுத்துருக்காங்க, 1000 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஒரு ஈக்குவேஷனாக மாற்ற போறோம். ஸோ ஆப்டிடியூட் டெஸ்ட்ல நீங்க அந்த ஈக்குவேஷனாக மாத்திட்டீங்க அப்படின்னாலே பாதி வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கால்குலேஷன் வேலை தான். ஸோ வந்து இப்போ நீங்க அந்த ஈக்குவேஷனாக எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சிம்பிள் இது லாஜிக் தெரிஞ்சா போதும். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் salary மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் தான் வந்து நம்மளோட சேவிங்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ வர சம்பளம் அதுல இருந்து நம்மளோட செலவு போக இருக்கிறது தான் சேவிங்ஸ். ஓகேவா? ஸோ அதனால salary மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் சேவிங்ஸ். ஓகே, இது தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுல இருந்து நம்ம ஈஸியாக அந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ வந்து இப்போ ஏ பர்சன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஏவோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா ஏவோட இன்கம் என்னது, that is 3. ஸோ salary வந்து 3x. ஓகேவா? நமக்கு எக்ஸாக்ட் வேல்யூ தெரியாது, நம்ம ரேஷியோ தான் தெரியும். ஸோ அதனால 3x மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸாக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தெரியாது, 5 தான் தெரியும். ஸோ 5x is equal to 1000. ஓகேவா? ஸோ 1000 ரூபாய் சேர்த்து வைக்கிறேன். அதே மாதிரி பியோட இருக்கும் பாருங்க, பிக்கு என்ன வரும்னா 5x மைனஸ் 3y. சாரி, எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ
ஸோ 3y இஸ் ஈக்குவல் டு 1000 ஓகேவா. ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க வேல்யூ. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஏவோட சேலரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவோட சேலரி வந்து 3x தானே. ஸோ நம்ம ரேஷியோ வந்து 3, அதில் எக்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்கம் வந்து ஏயோட இன்கம் வந்து 3x. ஆனால் நம்ம எக்ஸாக்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா நம்ம வந்து எக்ஸாக்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதை வந்து நான் வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ண போகிறேன். இதை வந்து 5ஆல மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஐ மீன் -5ஆல மல்டிப்ளை பண்ண போகிறேன். அதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ வரும்னா 9x வரும். ஸோ இந்த இடத்துல வந்து -10x வரும் ஓகேவா. அதுக்கடுத்து என்ன வரும், இந்த இடத்துல வந்து -15y இஸ் ஈக்குவல் டு 3 தானே. அப்போ 3000 வந்துடும். இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 5 3s are 15y. ஓகே 15y இஸ் ஈக்குவல் டு 5000. இப்போ இதை வந்து -5000. ஸோ இதை ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -x இஸ் ஈக்குவல் டு -2000 கரெக்டா. ஸோ அப்போ x வந்து 2000. ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இன்கம் இன்னும் கண்டுபிடிக்கல. இன்கம் என்னது 3x. ஸோ எக்ஸோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ a இஸ் ஈக்குவல் டு 2000 இன்டூ 3 இஸ் ஈக்குவல் டு 6000. ஸோ ஏவோட இன்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 rupees. ஸோ இதுதான் ஏவோட இன்கம். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ப்ராப்ளம். ஸோ இந்த செகண்ட் ப்ராப்ளம்ல நமக்கு வந்து முக்கியமான விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான். தட் இஸ் நத்திங் பட் சேலரி மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் நம்மளோட சேவிங். ஸோ வரவு போக செலவு எவ்வளவோ அதுதான் நம்மளால சேவ் பண்ண முடியும். அந்த லாஜிக் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா சேலரி மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ்னு போட்டு இதை அப்படியே கால்குலேட் பண்ணி ஈஸியாக ப்ராப்ளம் முடிச்சிடலாம் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நம்மளோட செகண்ட் சம். இப்போ நம்ம வந்து தேர்ட் சம் போகிறோம். ஸோ தேர்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தேர்ட் சம்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இன் 3 batches ஆர் இன் த ரேஷியோ ஆஃப் 2:3:5 ஓகேவா. ஸோ வந்து மூணு பேட்ச் இருக்கு. அந்த 3 பேட்ச்ல இருக்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ரேஷியோல இருக்காங்கன்னா 2:3:5 ஓகேவா. இப்போ வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் அதில் ஆட் பண்றாங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு அவங்களோட ரேஷியோ வந்து இதுல வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்றாங்க. ஒவ்வொரு பேட்ச்லயும் 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணிட்ட உடனே அவங்களோட ரேஷியோ வந்து 4:5:7 மாறிடுது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிஃபோர் ஆடிங். ஸோ இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் 3 batches இந்த 3 பேட்சோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. பிஃபோர் ஆடிங் ஆட் பண்ணதுக்கு முன்னாடி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் 3 batches எவ்வளோ அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம இப்போ எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து ரேஷியோ வேல்யூஸ் தான். நமக்கு எக்ஸாக்ட் வேல்யூஸ் தெரியாது. ஸோ நம்ம இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x + 3x + 5x. ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு டோட்டல் வேல்யூ ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிடும் ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 2 க்ளூ இருக்கு. ஸோ இந்த இதை வந்து நம்ம 20 ஸ்டூடெண்ட்ஸோட ஆட் பண்ணால் இந்த வேல்யூ வருதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம என்ன சொல்லலாம் 2x + 20 = 3x + 20 = 4x. I mean 5x + 20 is equal to 4:5:7. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க க்ளூ. ஸோ இதில் வச்சு நம்ம வந்து 2x + 20 is equal to 4ன்னு சொல்லலாமா. ஏன்னா ஈக்குவல் டு தானே. ஸோ வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ 4ன்னு எடுத்துட்டு இதை வச்சு எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஸோ இதை வச்சு எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4x. ஏன்னா இதுவும் வந்து ரேஷியோவில் இருக்கு. நமக்கு எக்ஸாக்ட் வேல்யூ தெரியாது. ஸோ 4x ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் 2x அந்த சைட் கொண்டு போகிறோம். 2x கொண்டு -2x 4x - 2x வந்து 2x. ஸோ எக்ஸ் வந்து 10. ஸோ எக்ஸோட வேல்யூ 10ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸ் வந்து 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 20 + 30 + 50. ஸோ 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே புரிஞ்சுதா. ஸோ 10 வந்து எக்ஸ்ட்ரா சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 × 10 20, 3 × 10 30, 5 × 10 50. ஸோ 20 + 30 + 50 is equal to 100. சாரி 1000 போட்டிருக்கேன். ஸோ 100. ஸோ 100 தான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிஃபோர் ஆடிங் 20 ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஈச் பேட்ச் ஓகேவா. ஸோ 3 பேட்சும் சேர்த்து 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பிஃபோர் 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஈச் பேட்ச்ல ஆட் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ இதுதான் வந்து கொஸ்டின் ஓகே. இதுதான் தேர்ட் கொஸ்டின். சிம்பிளான கொஸ்டின். ரேஷியோ யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்கோம். இதில் என்ன பண்ணியிருக்கோம்னு உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் நம்ம அந்த வேல்யூ எடுத்து ஈக்குவல் பண்ணியிருக்கோம். ஸோ 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணி அதுக்கடுத்து வர ரேஷியோவோட ஈக்குவல் பண்ணி அந்த எக்ஸை கண்டுபிடிச்சு நம்ம பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் சிம்பிள் கொஸ்டின் தான். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் போயிடலாம். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க ஸ்பீட் ஆஃப் 3 cars இஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 2:3:5. ஸோ ஸ்பீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:3:4. ஸோ இதுதான் வந்து ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் 3 cars. 3 காரோட ரேஷியோ வந்து இதுதான்.
ஓகேவா 2:3:4 ஓகேவா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க the ratio between the times taken of these cars are what ஓகேவா அவங்க வந்து டைம் டேக்கனோட ரேஷியோ கேட்குறாங்க ஓகேவா ரேஷியோ டைம் டேக்கன் ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இதுக்கு டைம் டேக்கன்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பீட் ஃபார்முலா வந்து நம்ம ஃபிசிக்ஸில் வந்து சின்ன கிரேடில் படிச்சிருக்கோம் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் ஓகேவா ஸோ டைம் டேக்கன் என்னவா இருக்கும் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் கரெக்டாக இங்கே வந்து நமக்கு ஸ்பீடு என்னன்னு தெரியும் ஸ்பீடோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க டிஸ்டன்ஸ் வந்து சேம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு மூணு காருமே ஒரே டிஸ்டன்ஸ் தான் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷன் பர்பஸ்க்காக நம்ம ஒன்னு எடுத்துக்கோம் 1 யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரேஷியோ ஆஃப் T1 T2 T3 அதாவது டைம் டேக்கன் பை ஃபர்ஸ்ட் கார் செகண்ட் கார் அண்ட் தேர்ட் கார் ஓகேவா இஸ் ஈக்குவல் டு we will get distance வந்து 1 ன்னு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் காரோட ஸ்பீட் வந்து 2 செகண்ட் காரோட ஸ்பீட் வந்து 3 தேர்ட் காரோட ஸ்பீட் வந்து 4 ஸோ 1/2:1/3:1/4 இதுதான் வந்து ரேஷியோ ஆஃப் இது ஓகேவா மூணு கார் பட் ஆனால் நம்ம இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி இன்னும் கரெக்டாக தெரிவிக்கணும் ஸோ அதை என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம் ஸோ அடிஷன் எப்படி எல்சிஎம் எடுக்குமோ அதே மாதிரி கான்செப்ட் தான் ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே வந்து 12 இருக்கும் ஸோ 12 ஸோ இப்போ வந்து எந்த வேல்யூவால் 2 மல்டிப்ளை பண்ணால் 12 வரும் 12 வந்து 6 ஆர் 12 இதில் வந்து 4 ஆர் 12 இது வந்து 3 ஆர் 12 ஸோ இதோட ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6:4:3 ஸோ இது உங்களுக்கு புரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸா வந்து 12 வந்து காமனாக வெளியில் எடுத்துருக்கோம் அதையே வந்து இன்னும் 12 எடுத்துருக்கோம் ஸோ வந்து எக்ஸ் வந்து 12 மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து 2x:3x:4xன்னு சொல்லுவோம்ல ஸோ அதை வந்து நம்ம ரேஷியோவில் கன்வெர்ட் பண்ணும்போது என்னவோ சொல்கிறோம் 2:3:4 அப்படின்னு தான் சொல்கிறோம் அதை வந்து நம்ம 12 அதை வந்து எக்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறது இல்லையா அதே மாதிரி தான் வந்து 12 இங்கே வந்து காமனாக எடுத்துட்டு 12 வெளியில் எடுத்துட்டோம் ஸோ அப்போ வந்து எக்ஸை 12 கன்சிடர் பண்ணாமல் 6:4:3 அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் வந்து டைம் டேக்கன் பை 3 கார்ஸ் ஓகேவா இதுதான் வந்து 4th ப்ராப்ளம் இதில் இந்த ப்ராப்ளம் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ஈக்குவேஷன் மட்டும்தான் ஓகேவா போன கொஸ்டினில் வந்து நம்ம அந்த ஸ்பெண்டிங் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இதில் பார்த்தோம்ல salary minus expenditure gives us saving அந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்ச மாதிரி இந்த இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ஈக்குவேஷன் தான் that is speed is equal to distance by time taken so time taken is equal to distance by speed ஓகேவா ஸோ இந்த ஈக்குவேஷனுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் இந்த ஈக்குவேஷன் வச்சு நிறைய சம்ஸ் வரும் ஸோ இந்த கொஸ்டினில் வந்து முக்கியமான இடம் வந்து அந்த அந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம் ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம் 5th கொஸ்டின் ஸோ 5th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ் இஸ் 10 ஸோ 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கு ஸோ அந்த 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ் வந்து நம்ம XYன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா XY ஸோ அதோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x minus y is equal to 10 அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க ஓகேவா அந்த ரேஷியோ பிட்வீன் தெம் இஸ் 5:3 ஸோ அவங்களோட ரேஷியோ என்ன அப்படின்னா x is to y is equal to 5:3 ஓகேவா ஸோ 5:3 கரெக்ட் ஸோ 5:3 ஸோ இதுதான் அவங்களோட ரேஷியோ ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஸோ எக்ஸ் இன்டூ ஒய் எவ்வளோ அப்படின்றத கேட்குறாங்க ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ என்ன ஒய்யோட வேல்யூ என்னன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ் இன்டூ ஒய் என்ன அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இது நமக்கு இருக்க க்ளூ வந்து இந்த 2 ஈக்குவேஷன் தான் ஓகேவா இந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10 இந்த ஈக்குவேஷன் வந்து x is to y is equal to 5:3 so x divided by y is equal to 5 divided by 3 ஏன்னா ratio is a comparison of two numbers with respect to division so divide பண்ணணும் x divided by y is equal to 5 divided by 3 so அப்ப x ஓட வேல்யூ என்னது 5 divided by 3 y ஓகேவா so இந்த வேல்யூ வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனா 5 by 3 y minus y is equal to 10 so இதை simplify பண்றது ஈஸி தான் so இதை simplify பண்ணோம்னா 5y minus 3y is equal to 30 கரெக்டா இது LCM எடுத்து 3 அந்த சைடு கொண்டு போயிருக்கேன் 30 so 2y is equal to 30 அப்படினா y என்னவா இருக்கும் y is equal to 15 ஓகேவா y ஓட வேல்யூ 15 நமக்கு தெரிஞ்சிச்சு so y ஓட வேல்யூ 15 னா x ஓட வேல்யூ என்னவா இருக்கும் x minus 15 வந்து 10 தான் சாரி 10 x minus y வந்து 10 அப்ப x ஓட வேல்யூ என்னவா இருக்கும் 15 அந்த சைடு போனா +15 ஆயிடும் so 10 plus 15 25 so x ஓட வேல்யூ 25 y ஓட வேல்யூ 15 so இப்போ நம்ம என்ன பண்ணனும் x into y தான் கண்டுபிடிக்கணும் so x into y so 15 into 25 so 15 into 25 வந்து 375 I guess 375 so என்ன கால்குலேட் பண்ணிக்கலாம் so 25 15 5 5s are 25 5 2s are 10 10 plus 2 12 5 2 so 375 so 375 தான் வந்து x into y so x யும் y யும் மல்டிப்ளை பண்ணா 375 வரும் so இதுதான் வந்து சிம்பிள் கான்செப்ட் so
ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு எந்த ஈக்குவேஷனுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து இதை நம்ம கால்குலேட் பண்ணுறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் தான் 10ன்னு சொல்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி அவங்க ப்ராடக்ட்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா மல்டிப்ளை பண்ணுறது எக்ஸ் இன்டூ ஒய் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 6th கொஸ்டின். ஸோ இது வரைக்கும் நம்ம 5 கொஸ்டின்ஸ் பார்க்கணும், 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின். ஸோ 6th கொஸ்டின் பார்க்கலாம். 6th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the present ratio of ages of A and B is 4:5. ஓகேவா? ஸோ present age of 2 persons. ஓகேவா? A and B ரெண்டு பேர் இருக்காங்க. அந்த ரெண்டு பேரோட present age ratio என்னன்னு பார்த்தீங்கன்னா 4:5. அதாவது அவங்க கரண்ட் ஏஜ் என்னன்னு கரெக்டாக தெரியல, பட் ஆனால் அவங்களோட ரேஷியோ சொல்லியிருக்காங்க 4:5ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 18 years ago this ratio was 11:16. ஸோ அப்போ 18 வருஷம் முன்னாடி, ஸோ 18 வருஷம் முன்னாடினா நம்ம இப்போ இருக்க ஏஜ் வந்து நமக்கு கரெக்டான ஏஜ் தெரியாது, ரேஷியோ தான் தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து நம்ம இப்படி எழுதுவோம் 18 வருஷம் முன்னாடி, அதனால -18. இப்போ இருக்க ஏஜ் கரெக்டாக தெரியாது, ரேஷியோ தான் தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். 4x is to 5x minus 18 is equal to, இப்போ இருக்க ரேஷியோ என்ன அப்படி, அப்போ இருந்த ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 11:16. ஓகேவா? 11:16 அப்போ இருந்த ரேஷியோ. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த சம் ஆஃப் ப்ரெசென்ட் டோட்டல் ஏஜ். ஸோ ப்ரெசென்ட் டோட்டல் ஏஜோட இது கேட்குறாங்க. ஸோ ப்ரெசென்ட் டோட்டல் ஏஜ் ரெண்டு பேரோட டோட்டல் ஏஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரெசென்ட் டோட்டல் ஏஜ். ஸோ ப்ரெசென்ட் டோட்டல் ஏஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏவோட ப்ரெசென்ட் ஏஜ் என்ன 4x, பியோட ப்ரெசென்ட் ஏஜ் என்ன 5x. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். 4x + 5x ஆட் பண்ணுறோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு எக்ஸோட வேல்யூ வேணும். ஸோ எக்ஸோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஸோ எக்ஸோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு இருக்க ஒரே ஈக்குவேஷன் இது ஒரு ஈக்குவேஷன் தான். 4x - 18 is to 5x - 18 is equal to 11:16. ஓகேவா? ஸோ இது ரேஷியோவில் இருக்கு. ஸோ ரேஷியோ என்னது, கம்பேரிசன் ஆஃப் டூ நம்பர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிவிஷன். ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும். ஸோ 4x - 18 டிவைடட் பை 5x - 18 is equal to 11/16. ஓகேவா? இதுதான் கான்செப்ட். ஸோ இதில் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ கால்குலேட் பண்ணால் 16 4s எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64x minus 18 16s are 6 8s are 48, right? 48, 6 1s are 6, 6 1s are 6, 6 1s are 6 plus 4 10, 8 1, so 8 8 2 288. So 288 is equal to 55x minus 11 18s are 198. So 198. ஸோ 198. ஸோ இப்போ வந்து இதை வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ 55x இந்த சைட் கொண்டு வந்து 64x மைனஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்னா 9. ஸோ 9x is equal to 288 அந்த சைடு போயிடுது. அப்போ ப்ளஸ் 288 ஆகிடும். ப்ளஸ் 288லேருந்து 198 கழிச்சிடணும். ஸோ மைனஸ் பண்ணிடணும். அப்போ என்ன ஆகும், 90 வரும். ஓகேவா? ஸோ x is equal to 10. So x is equal to 10. So x ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். So x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா ஈஸியா இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சோம். So x சப்ஸ்டிட்யூட் பண்ணா இங்க என்ன வரும், 4 × 10 40 plus 5 × 10 50. So a ஓட ஏஜ் வந்து 40, b ஓட ஏஜ் வந்து 50, அவங்களோட ரெண்டு பேரோட டோட்டல் ஏஜ் வந்து 90. ஸோ இது ஈஸியான சம் தான். இதில் நமக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை, இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலை. ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி மைனஸ்னா, ஐ மீன் 18 years ago அப்படின்னா 18 வருஷம் முன்னாடி அப்படின்னும் போது -18 அது ஸ்ட்ரைக் ஆகணும். ஸோ அது ஸ்ட்ரைக் ஆகிடுச்சுன்னா அது ஈக்குவல் டு இன்னைக்கு அதோட ரேஷியோ என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 11:16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோனா டிவிஷன், கம்பேரிசன் ஆஃப் டூ நம்பர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிவிஷன் டிவைட் பண்ணி நம்ம வேல்யூ கொண்டு வந்துடும். ஸோ இவ்வளோதான் மேட்டர். எக்ஸோட வேல்யூ கொண்டு வந்துட்டு அதை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஈஸியாக கொண்டு வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 6th சம். ஓகே, சிம்பிளாக இருக்குது 6th சம். ஸோ அதே மாதிரி 7th சம்மும் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரேஷியோ கான்செப்ட் மேலே ஒரு இன்னும் யூ கேன் கெட் அ ஃபேவர் ஆஃப் ஆக்டிவ் டெஸ்ட்டில் வந்து ரேஷியோ கொஷின்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் கேட்பாங்களாம், உங்களை வந்து ஃபெமிலியர் படுத்துவோம். ஓகேவா? ஸோ 7th கொஷின் போயிடலாம். ஸோ 7th கொஷினில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 7th கொஷினில் if 58 rupees is divided among 150 children such that each girl and boy gets 25 paise and 50 paise. ஓகேவா? 58 ஐ மீன் 150 பசங்க இருக்காங்க. 150 பசங்கள்ல வந்து பசங்களும் இருக்காங்க, பொண்ணுங்களும் இருக்காங்க. நான் அதை வந்து எக்ஸ்பிரஸ் ஒன்லின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பசங்களுக்கு 58 ரூபாய் ஐ மீன் 58 rupees வந்து
பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் பாதி பாதியாக தராங்க. ஸோ அதில் என்ன இதாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 பைஸ் வந்து பொண்ணுங்களுக்கு தராங்க. தட் இஸ் இப்போ வந்து எக்ஸ் தான் வந்து கேர்ள், ஒய் தான் வந்து பாய். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 25 ஈச் கேர்ள் அண்ட் பாய் கெட்ஸ் 25 பைஸ் அண்ட் 50 பைஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ 25 பைஸ் எக்ஸு, 50 பைஸ் பொண்ணுங்களுக்கு. தட் இஸ் I mean boys get 55 pice and girls get 25 pice each. ஓகேவா? ஸோ இது வந்து பைஸில் இருக்குது, நம்ம ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ணோம், ஹோல் யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ இதுதான் முக்கியமான இந்த கொஸ்டினில் முக்கியமான விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். ஸோ ரேஷியோவோட முக்கியமான பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, all the units should be in the, I mean all the values should be in the same unit, same unitல இருக்கணும். கிலோமீட்டர்னா கிலோமீட்டர்ல இருக்கணும், மீட்டர்னா மீட்டர்ல இருக்கணும், கேஜினா கேஜில இருக்கணும், கிராம்னா கிராம்ல இருக்கணும். அது டிஃபர் ஆகக்கூடாது. கிலோமீட்டர்ல ஒரு வேல்யூ இருக்கக்கூடாது, மீட்டர்ல ஒரு வேல்யூ இருக்கக்கூடாது, சென்டிமீட்டர்ல ஒரு வேல்யூ இருக்கக்கூடாது. ஸோ வந்து டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ சேம் யூனிட்ஸ் தான் இருக்கணும். ஸோ இது பைசா வந்து நான் வந்து ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா 58 rupees is equal to 0.25 x plus 0.50y. கரெக்டா? அதுக்கடுத்து நமக்கு இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே நம்ம சால்வ் பண்ணி எக்ஸும் ஒய்யும் வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எக்ஸ் ஒய்யை கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது வந்து தென் ஹவு மெனி கேர்ள்ஸ் ஆர் தேர். ஸோ பொண்ணுங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சால்வ் பண்ணுறது தான். ஸோ சிம்பிள் மேட்டர். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இங்கே எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து ஹோல் இதாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்டூ 2 பண்ணிக்கலாம். ஸோ இன்டூ 2 பண்ணால் இது வந்து 116 வரும். இது வந்து 0.550x ப்ளஸ் ஒய். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம இந்த இதோட மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து இந்த இதோட மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ வரும், 34 is equal to 50.50. ஸோ 0.50x வரும். ஓகேவா? இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து x is equal to 340/5. ஏன்னா நான் வந்து மல்டிப்ளை பை 10 போத் சைட்ஸும் மல்டிப்ளை பை 10 பண்ணிடுறோம். ஸோ 340 ஆகிடும். 0.5 வந்து 5ஆக மாறிடும். ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ என்னவாகும், எக்ஸோட வேல்யூ வந்து 6r 68, ரைட்? ஸோ வந்து எக்ஸோட வேல்யூ 68. ஏன்னா வந்து 5 6r 30, 4 அந்த சைடு போயிடும். ஸோ 40. ஸோ 5 8s ஆஃப் 40. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 68. ஸோ 68ன்றது தான் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். ஓகேவா? 68ன்றது நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். 68ன்றது நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். ஸோ 150 டோட்டல் சில்ட்ரன்ஸ் வந்து 150 இருக்காங்க. ஸோ வந்து அதை வந்து இது வந்து 68னா ஒய் எவ்வளோ இருக்கும், பாய்ஸ் எவ்வளோ இருப்பாங்க, 82 பாய்ஸ். ஸோ 150ல் வந்து 68 மைனஸ் பண்ணோம்னா 82. ஸோ 82 பாய்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து நம்பர்ஸ் வந்து 68 and 82 ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 7th கொஸ்டின். ஸோ 7th கொஸ்டின் ஒன் ஆஃப் த வெரி ஈஸி கொஸ்டின்ஸ். இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், மெயின் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான். ஸோ யூனிட்ஸ் வந்து சேம் யூனிட்ஸில் இருக்கும். அந்த கான்செப்ட் ஒன்று மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இந்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ரேஷியோனா என்னென்னு பார்த்தோம், அப்புறம் 7 ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் வந்து ஆப்டிவ் டெஸ்ட்டில் கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் அவங்களும் பயனடைவாங்க. ஸோ ஃபியூச்சர் வீடியோவில் நான் வந்து ப்ரொபோஷன் as well as பார்ட்னர்ஷிப் பற்றி நான் எடுக்க போகிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த வீடியோவும் நோட்டிஃபை ஆகும். ஸோ தேங்க்யூ, ஹாவ் அ கிரேட் டே, பாய்.